இவர் உதித்த மரவிலே தோன்றியவள் தானே நீயும். இவர் உடம்பில் ஓடும் உத்திரம் தானே உன் உடம்பிலும் ஓடுகிறது. அண்ணன் அரும் பெரும் சாதனைகள் செய்ய உன் அற்ப புத்தி மட்டும் ஏன் துரோக வழிகளில் சென்று அந்த நயவஞ்சக கூட்டத்துடன் சேர உனக்கு மனம் எப்படி துணிந்தது? அதிகமான வார்த்தைகள் இங்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் குற்றீட்டுகளாக பாய்கின்றனவா? இல்லை, நம்பிக்கை மோசம் செய்த உன் நயவஞ்சக உள்ளம் நாணி நடுங்குகிறதா? என் உள்ளம் நாணி நடுங்குகிறது. உங்கள் உரை கேட்டல்ல, அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில் இருப்பது நினைக்க, கற்றறிந்த என் தந்தை அந்த கயவர் கூட்டத்திற்கு ஆலோசனைகள் கூறுவது நினைக்க, சுத்த வீரனான என் சகோதரர் உத்தமர் எவரென்று அறியாமல் உருத்தர்களுக்கு உழைப்பதை நினைக்க. கலாவதி, தளபதியார் என்னை கைது செய்து உத்தியோக முறைப்படி உமது எஜமானியின் முன்னிறுத்திவிட்டேன். அதோடு தீர்ந்தது உமது வேலை. என் பேச்சில் நீர் குறுக்கிட வேண்டாம். கலாவதி, கள்ளனின் காமவலையில் வீழ்ந்துவிட்டு கண்மண் தெரியாமல் பேசார். கடமை கடமை என்ற ஒரே நினைவினால் மரக்கட்டியாகிவிட்ட உமக்குத்தான் கண்ணிருந்தும் பார்வையில் அறிவிருந்தும் ஆராயும் திறனில்லை. தளபதியாரே, ஏழைகள் வடிக்கும் கண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா அல்லது உங்கள் மகாராணி தான் கண்டதுண்டா? பரிசுமை தாங்காது புழுவென வாடி துடிக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? கால் வைத்து கஞ்சிக்கும் வழி இல்லாமல் கதரும் பஞ்சங்களை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் நான் அறிந்தேன். அத்தனையும் உங்கள் அநியாய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனத்தின் விளைவுகள் என்பதை நான் அறிந்தேன். அந்த நிலையகத்தவே காருண்யமூர்த்தி கரிகாலர் அல்லும் பகலும் அரும்பாடு படுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அதனால் அவருடன் சேர்ந்தேன். ஒரு கள்ளனிடம் பணம் படைத்தோரை பாதுகாக்கவும் பாமரரை வாட்டி எடுக்கவுமே பயன்படும் உங்கள் சட்ட திட்டங்களின்படி அவர் கள்ளன், ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். காமபோதை தலை கேறிவிட்டது என்ற அதிகார வெறி ஓலமிடுகிறது. மூடு வாயை. என் வாயை மூடலாம். உண்மையின் வாயை நீங்கள் எத்தனை காலம் மூட முடியும்? துரோகி. பாத்தீரா, அரசு என்பதையும் மறந்து அறமும் நெறியும் காக்க வேண்டிய பொறுப்பு மறந்து என் கன்னத்தில் அடித்தார்கள் மகாராணி. இப்படித்தான் தளபதியாரே, ஏழை மக்களின் வயிற்றிலும் இந்த அரசாங்கம் அடிக்கிறது. மகாராணி, மகாராணி, கரிகாலன் தப்பிவிட்டான். தப்பிவிட்டானா? ஐயோ, கண்ட மண்ணலி போட்டாங்களே, காரியம் கெட்டு போச்சு. மோசம் போயிட்டோமே. அருமை நாட்கள் நம்ம உங்க மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி நம்ம உங்க கூட்டத்தில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு படி செய்யணும். மகாராணி, மனச்சோர்வு வேண்டாம். சுதந்திர புருஷனாக கரிகாலன் இனி வெகு நாட்கள் வெளியே உலக மாட்டான். இனி அவர்கள் கைதிகளாக அவனை கூட நீங்க மாட்டிக்கோங்க. சீக்கிரம். நமது திட்டம் நினைவிருக்கிறதா? வீட்டுவார்களே, கதவை திற.
சீக்கிரம். கைதி யார் என்று தெரிகிறதா? கரிகாலன். பயனை உள்ளே தள்ளும் வரை ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. சீக்கிரம். வேண்டாம், கதவு திறந்தபடியே இருக்கட்டும். பின்னால் சேனாபதி வருகிறார். சுவாமி, அதெல்லாம் பிறகு மற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை சிறையில் வைத்திருக்கும் இடம் எனக்கு தெரியும். வாருங்கள், காட்டுகிறேன். கரிகாலன், கோட்டை திறந்தவனை உள்ளே தள்ளு. இது எப்படி நம்புதா? கதையெல்லாம் பிறகு. சீக்கிரம். வரவேண்டும் தோழரே, வரவேண்டும். இது நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். வழியெல்லாம் திறந்து வைத்திருந்தேன் உண்மை. வரவேற்கிறேன். ஆட்சியை அவமதித்த அர்ப்பணி, போ உள்ளே. பொழுது விடிந்தால் உனக்கும் உன் கூட்டத்திற்கும் மரணம். நமது ஆடைகளை எடுத்துவிட்டு இவர்களையும் உள்ளே தள்ளுங்கள். யோகி, உயர் குலத்தில் உதித்து இந்த உண்மத்தர் கூட்டத்தோடு சேர்ந்தவர். நீயும் அவர்களோடு மாண்டு மறைந்து போ. கரிகாலனை கைது செய்தாகிவிட்டிருந்த மகாராணியிடம் தெரிவிங்கள். கரிகாலரே, அங்கிருந்த உணர்ச்சி வேகத்தை உங்களை உணராது தப்பவிப்பிராயம் செய்து கொண்டோம். அது எங்கள் தவறுதான். கடந்து போன காரியங்களை பற்றி பேச வேண்டும். அடுத்து நாம் எப்படி நடந்து கொள்வது, அதை பற்றி சிந்திப்போம். மஞ்சுளா, பொழுது விடிந்து விட்டதா? இல்லை மகாராணி, இப்போதுதான் பாதி ராத்திரி ஆகியிருக்கிறது. தோழிகளை எங்கேயுமா புறப்படுகிறீர்கள்? திரைப்படம் போய் அங்கே அடைப்பட்டு கிடக்கும் பல்போன சிங்கங்களை பார்க்க வேண்டும். பொழுது விடியட்டுமே மகாராணி. முடியாது. என் ஆத்திரம் அதுவரை காத்திருக்காது. என் எதிரிகள் அனைவரும் ஏக காலத்தில் கைதியாயிருக்கும் காட்சியை காண பொழுது விடியும் வரை நான் காத்திருக்க முடியாது.
நீங்கள் போகும்போது ராணியையும் அழைத்துச் செல்லுங்கள். சரிகாலரே, இங்குள்ள ரகசிய அறைகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்னுடன் வாருங்கள். எங்கடா பூதம்? பெரிய பூதத்தை பார்த்தாராமல பூதத்தை, பூதமாவது கீதமாவது பெரிய பயங்கொழி பயம். வாங்கடா. ஆமா, பூதத்துக்கு இங்க என்னடா வேலை? சத்தியமா பார்த்தேன். ஐயோ, அது பூதமே தான். அப்படின்னா வாங்க ஒரு கை பார்க்கலாம். எங்கடா பூதம்? ஆடும் வர்க்கத்தால் கள்ளன் என்றும் கயவன் என்றும் அழைக்கப்பட்ட உன் கடும் சீற்றத்தால் சிதறி அடிக்கப்பட்ட கரிகாலம் தான் நான். புருஷோத்தமன், நீர் கூடவா? ஆம், நாடோடி நடனமாதே நான் உன் குற்றத்திற்கு இன்று கடைசி நாள், உன் அற்பத்தனத்திற்கு இது முடிவு நாள் என்று கூற வந்திருக்கும் புருஷோத்தமன் கூடத்தான். கலாவதி, நீயுமா இவர்கள் கூட்டத்தில்? கண்ணுக்கு கண், ரத்தத்திற்கு ரத்தம், பழிக்கு பழி என்று இங்கே வந்திருக்கும் இவர்கள் கூட்டத்தில் நானும் தான். இவர்கள் நீதி தேவனின் பூலோக பிரதிநிதிகள். தர்மம் செத்து உலகில் அதர்மம் ஓங்கும் போது தானாக தோன்றும் ஆபத் பாந்தவர்கள். சத்தமிட்டால் உயிர் போய்விடும்.